வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கெல்லாம் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நார்மலாக நம்ம ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அட்டாச்சில் போயிட்டு கேலரி, இமேஜஸ் அண்ட் தென் வீடியோஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம ஒருத்தருக்கு இமேஜஸ் ஆர் வீடியோ ஷேர் பண்ணிப்போம். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் ஒருத்தருக்கு வியூ பண்ணதான், அந்த இமேஜஸ் இல்லை வீடியோஸ் ஜஸ்ட் வியூ பண்ணதான். இன்கேஸ் ஒரு சில டைம்ல நம்ம ப்ரொடக்ஷன் டைம், தட் மீன்ஸ் என்கிரேவிங், ஒரு ஹுட் என்கிரேவிங் இல்லை ஃபோட்டோஸ் பிரிண்டிங், மக் பிரிண்டிங் இல்லை ஆர்ட்போர்ட் பிரிண்டிங், ஃபோட்டோ பிரிண்டிங், அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும், அப்போ அந்த ஷாப் ஓனர் என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் இமெயில் இல்லை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அட்டாச்சில் போயிட்டு கேலரி ஆப்ஷனில் சூஸ் பண்ணி அனுப்பக்கூடாது. நீங்கள் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸாக இருந்தால் அப்போ டைமில் என்ன பண்ணணும், இந்த டாக்குமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் அனுப்ப போகிறோம்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த இமேஜ் நான் அனுப்ப போகிறேன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகும். இந்த இமேஜ் அனுப்பிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இமேஜ் அனுப்பிச்சோம்னா நம்ம அந்த இமேஜ் ஃபோட்டோட கிளாரிட்டி உங்களுக்கு 2.5 MBயில் இருந்ததுன்னா அந்த 2.5 MBயில் அவங்களுக்கு போய் சேரும். இப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனில் அனுப்பிச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஃபோட்டோ கிளாரிட்டி கம்ப்ரஸ் ஆகிடும். உங்களுக்கு பிரிண்டிங் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக நல்லா வராது. இல்லை எங்கள் ப்ரொடக்ஷன் இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் பிரிண்டிங் கண்டிப்பாக நல்லா வராது. டாக்குமெண்ட் ஆப்ஷன் இந்த இமேஜஸ் மட்டும் அனுப்புறதுக்காக மட்டும் கிடையாது, வீடியோஸ் அனுப்பலாம். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒருத்தருக்கு இன்ஷார்ட்ல வீடியோஸ் மேக் பண்ணுறீங்க, விஷ் பண்ணுற மாதிரி, அந்த பீரியட்ல நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா, நீங்கள் அவங்க இன்ஷார்ட்ல ரெண்டர் பண்ணி நீங்கள் ஃபைல் கொண்டு வந்துருப்பீங்க, நீங்கள் பார்க்கும்போது நல்லா கிளாரிட்டியாக பக்காவாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அனுப்புறப்போ நீங்கள் வீடியோஸில் போய் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கம்மியாகி தான், உங்களுக்கு பிக்சலேட் ஆகி தான் அவங்களுக்கு போய் சேரும். அந்த ஒரு பீரியட்ல என்ன பண்ணணும், நீங்கள் டாக்குமெண்ட்ல போயிட்டு அந்த வீடியோஸ் எங்கே போய் சேவ் ஆகியிருக்கோ அந்த வீடியோ சூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா, கரெக்டாக டாக்குமெண்ட் மூலமாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கிளாரிட்டியில் பார்த்துருக்கீங்க அந்த கிளாரிட்டியில் அவங்களுக்கு போய் சேரும். இந்த ஆப்ஷன் கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மீன் டைம் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஷன் இந்த வீடியோஸ் அண்ட் PDF இமேஜஸ் இது மட்டும் அனுப்புறதுக்கு கிடையாது, டாக்குமெண்ட் மீன்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல் ஆப்ஷன் டோட்டல் 100 MB நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஆப்ஷன் கொடுத்துருங்க. 100 MB மேலே போகாது. நீங்கள் 100 MB எந்த ஒரு PPT ஃபைலாக இருந்தாலும் சரி, வேர்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் 100 MB மட்டும்தான் போகும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். இந்த விஷயம் ஒரு சில பேர் டீப்பாக போய் பார்த்துருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அது என்ன விஷயம்னா இப்போ ஒரு சில குரூப் சேட் இல்லை ப்ரைவேட் சேட்டில் நிறைய இமேஜஸ், டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் ஆடியோ அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் ஒன்று வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சில பேருக்கு தெரியுமா அப்படின்றது தெரியாது. அது என்னன்னா இந்த ரைட் டாப்பில் இருக்கிற 3 டாட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணினா செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் போயிடுங்க. அந்த ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். மறுபடியும் ஸ்டோரேஜ் யூசேஜஸ் இந்த ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு காமிக்கும் எந்த சேட்டில் எவ்வளோ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மீன்ஸ் எவ்வளோ ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக காமிச்சிடும் லொக்கேஷன் எவ்வளோ ஷேர் பண்ணிருக்கீங்க, ஸ்டிக்கர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு சில குரூப் சேட்டில் இல்லை ப்ரைவேட் சேட்டில் நம்ம ஒரு சில ஆடியோஸ் இல்லை ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ஸ்பேஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். அதாவது எந்த ஜிப் கிளியர் பண்ண போகிறீங்களா, இல்லை வீடியோஸ் கிளியர் பண்ணி போகிறீங்களா, ஆடியோ இமேஜஸ் கிளியர் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஃபைல்ஸ் மட்டும் அது கிளியர் பண்ணி தரோம். இப்போ நான் இந்த குரூப்பில் டெக்ஸ்ட் மெசேஜஸ்
சாரி ஜிஃப் அண்ட் ஆடியோ டாக்குமெண்ட் இது 3 கிளியர் பண்ணுறேன். இப்போ கிளியர் மெசேஜஸ் கொடுத்ததால என்ன ஆகும்னா அந்த குரூப் நீங்கள் மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ண ஜிஃப் அந்த ஆடியோ மெசேஜஸ் அதெல்லாம் இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது, இப்போ ஒரு சில குரூப்பில் என்னென்னா வந்து மேலே போயிருந்தீங்கன்னா மேலே கூட கிடையாது, இப்போது குரூப் அட்மின் வந்து ஒரு சில பேர் ரிமூவ் பண்ணியிருப்பாரு, ஆட் பண்ணியிருப்பாரு, அந்த கான்வர்சேஷன் நம்மளுக்கு விசிபிள் ஆகிட்டே இருக்கும். குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் சேட் பர்சன் ரிமூவ் ஆகிருக்கு, ஆட் ஆகிருக்கு, செக்யூரிட்டி கோட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காமிப்போம். நம்ம பேக் வந்துட்டு அதே செட்டிங்ஸ் அதே ஆப்ஷன் போயிட்டு ஸ்டோரேஜ் இப்போ இந்த கோவை செய்திகள் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளியர் பண்ணோம்னா டெக்ஸ்ட் மெசேஜஸ் அது கிளியர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்ட் மெசேஜும் உங்களுக்கு கிளியர் ஆகும். மெயின் டைம் வந்து உங்களுக்கு மேலே அந்த அட்மின் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஒரு சில கோட்லாம் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டே இருக்கும், செக்யூரிட்டி கோட்லாம் அதுவும் சேர்ந்து கிளியர் ஆகும். இப்போ கிளியர் ஆகிடுச்சு, டெக்ஸ்ட் மெசேஜ் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்த கான்வர்சேஷன்ஸ் அந்த செக்யூரிட்டி கோடு குரூப் அட்மின் பண்ண சேஞ்ச் பண்ண ரிமூவ் ஆட் பண்ண எல்லா விஷயமும் அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போது 6வது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கேட்டகரியில் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட பெர்மிஷன் இல்லாமலேயே அந்த குரூப்பில் நம்மளை ஆட் பண்ணிவிடுவாங்க. இப்போது நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணக்கூடாது. அப்படின்றப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாட்ஸ்அப் ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த டாட் கிளிக் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் போயிடுங்க, அக்கௌண்ட், ப்ரைவசி, கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹூ கேன் ஆட் மீ குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் காமிக்கும். எவ்ரி ஒன், மை காண்டாக்ட்ஸ் எக்ஸெப்ட். இதில் எவ்ரி ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ணாத நம்பர் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மை காண்டாக்ட்ஸ் அப்படின்றது உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ண முடியும். 3வது மை காண்டாக்ட்ஸ் எக்ஸெப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிவிடுங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸில் எத்தனை பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே மார்க் ஆகிடுவாங்க. ஒன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. நீங்கள் டிக் கொடுத்ததுக்கப்புறம் என்னாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கவங்க யாருமே உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி 4வது ஒரு ஆப்ஷன் இருந்தது, நோபடின்னு சொல்லிட்டு. நோபடின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா யாருமே வந்து உங்களை குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு போயிடும். வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பார்ட் 1 வீடியோ பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த 7வது ட்ரிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஒரு சிலரோட ஸ்டேட்டஸ் அந்த வீடியோவில் அந்த பிக்சர் நாமளும் அந்த பிக்சரை நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டஸில் அவங்ககிட்டே சென்ட்மின்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஆப் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் ஒரு வெரி சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் அப்படின்னு போனீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்டி கார்டு போட்டிருந்தீங்கன்னா எஸ்டி கார்டை காமிக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிடுங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், W1 இடத்துல ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. மீடியான்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும்.
தென் வந்து ரைட் டாப்பில் 3 டாட் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஹிடன் ஃபோல்டர்ஸ் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஹிடன் ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும் உங்களுக்கு காமிக்கும். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸில் ரிசீவ் ஆகிற எல்லா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸும் வந்து உங்களுக்கு இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த பர்சனோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வேணுமோ அதை ப்ரௌஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இல்லை உங்கள் SD கார்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த இமேஜ் இல்லை வீடியோ வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் 1 வீடியோவை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். டெக் அண்ட் கனெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.